السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுவால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வாழ்வதற்குண்டான எல்லா வழிமுறைகளையும், இறைவனுக்கு செய்வதற்குண்டான அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். இஸ்லாம் என்று சொன்னால் ஒன்று திருமறை குர்ஆன், மற்றொன்று நபிகளாருடைய அந்த சொல் செயல் அங்கீகாரம். இது கூட திருமறை குர்ஆனுக்கு முரண்படாத செய்திகளை நாம் பின்பற்ற வேண்டும். அப்பம் யாரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் நாம் நம்முடைய வழிகாட்டியாக பின்பற்ற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு எங்கள் முன்னோர்களை நாங்கள் பின்பற்றுவோம், எங்கள் தலைவர்களை நாங்கள் பின்பற்றுவோம், எங்களுடைய அறிஞர்களை நாங்கள் பின்பற்றுவோம், அவர்கள் சொன்னதும் மார்க்கம்தான் என்று சொல்லி இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று நாம் கேட்கும் பொழுது, எங்கள் முன்னோர்கள் தப்பு செஞ்சிருப்பாங்களா, வாழையடி வாழையாக அவங்க இதை செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு தலைவர்கள் அதை ஆதரிக்கிறாங்களே, அறிஞர்கள் அதை ஆதரிக்கிறார்களே என்று இப்படி பதில் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னோர்கள் மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொன்னால் அதை நாம் பின்பற்றலாம். அறிஞர்கள் மார்க்கத்தில் உள்ளதை உள்ளதுபடி சொன்னால் அதை நாம் பின்பற்றலாம். தலைவர்கள் குர்ஆன்ல என்ன இருக்குது, ஹதீஸ்ல என்ன இருக்குது என்ற செய்தியை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொன்னால் நாம் அதை பின்பற்றலாம். ஆனால் முன்னோர்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, அறிஞர்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் இல்லாததை அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் சொல்லும் பொழுது அதை நாம் ஒரு காலம் பின்பற்றக்கூடாது. அப்படி நாம் பின்பற்றினால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு கை சேதத்துக்கு நாம் ஆளாவோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு என்ன செய்யறான், பாடம் நடத்துகிறான். முன்னோர்களை பின்பற்றக்கூடாது என்பதை தெளிவாக அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல சொல்லுகின்றான். 2வது அத்தியாயம் 170வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான், வ இதா கீல லஹும் இத்தபிஉ மா உன்ஸிலல்லாஹு மா உன்ஸலல்லாஹு காலு பல் நத்தபிஉ மல் அல்ஃபைனா அலைஹி ஆபானா அவலவ் கான ஆபாவுஹும் லா யஅகிலூன ஷையன் வலா யஹ்ததூன். அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், அல்லாஹ் இறக்கி இருக்கிறான்பா வேதத்தை, அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்பியிருக்கிறான், அதைத்தான் நாம பின்பற்றணும், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், எங்கள் முன்னோர்களை எதில் நாங்கள் கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எங்க வப்பமாட்டமார்கள் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் முன்னோர்கள் எதையும் அறியாமலும் விளங்காமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா, இப்ப அவங்க முன்னோர்கள் அறியாததை சொல்றாங்க, நேர்வழி பெறாம இருந்த காரணத்தினால் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள், அல்லாஹ் அருளியதை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது முன்னோர்களை நாம் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என்ற செய்தியே அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25வது வசனத்துல 25வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான், நீங்க தலைவர்களையும் அறிஞர்களையும் கண்மூடித்தனமாக பின்பற்றிடக்கூடாது. நீங்க உலகத்துல வாழும் பொழுது நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் இந்த தூதர் மட்டும்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான்.
அப்படி அவர்களை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் நாளை மறுமையில அதுவே உங்களுக்கு பெரிய கை சேதமாகும் என்பது சம்மதமா அல்லாஹ் நினைச்சான். இந்த வசனத்துல பேசுறான். وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا. அநீதி இழைத்தவன் கவலைப்பட்டு தனது கைகளை கடிக்கும் நாளில், நாளை மறுமையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அநீதி இழைத்தவன் கவலைப்பட்டு தனது கைகளை கடிக்கும் நாளில், கையில கடிச்சுக்குவானாம். நாளை மறுமையில நாம அநியாயம் பண்ணிட்டோம், மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணிட்டோம், யாரை பின்பற்றுமோ அவரை நாம பின்பற்றல, அல்லாஹ் யாரை வழிகாட்டி எடுக்க சொன்னானோ அவரை வழிகாட்டி எடுக்காம யார் யாரை என்னோமா நாம் என்ன செஞ்சோம், பின்பற்றக்கூடிய நிலையில இருந்தோமே என்று விளங்கி தன்னுடைய கைகளை கடித்து கொண்டு அவன் சொல்லுவானா, இத்தூதருடன் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கலாமே, நபிகளாரோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கலாமே, என்னுடைய மார்க்கத்துடைய அத்தாரிட்டியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எடுத்துக்கொண்டிருக்கலாமே என்று கவலைப்பட்டு தன்னுடைய கைகளை கடிக்கும் நாளில் இப்படி கூறுவான் என்று அல்லாஹ் நினைச்சான். இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். தொடர்ச்சியா அடுத்த வசனத்துல பேசுறான். யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா. இன்னாரை நான் உற்ற நண்பராக ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா? எங்க முன்னோர்களை நாங்கள் சொன்னோம், எங்க தலைவர்களை நாங்க சொன்னோம், எங்க அறிஞர்களை நாங்க சொன்னோம், இவரைத்தான் நாங்க உற்ற நண்பரை எடுத்தோம். நாளை மறுமையில சொல்லுவான், இன்னாரை நான் உற்ற நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா? இந்த தூதரோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கலாமே என்று கவலைப்பட்டு நாளை மறுமையில் அவன் என்ன செய்வான், கூறுவான் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இது மட்டுமில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் அழுத்தமாக சொல்லி காட்டுகின்றான். 33வது அத்தியாயத்தில் 66வது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா. நாளை மறுமையிலே சில பேரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தில் என்ன செய்வான், அவர்களை வேதனை செய்வான். அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் அந்த நாளில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இத்தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கூறுவார்கள். வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅதல்லூன ஸபீலா. எங்கள் இறைவா, எங்கள் தலைவர்களுக்கு, நல்ல கவனமா கேட்கணும், எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய வேத வரிகளாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் கவனிக்கல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை நாங்கள் கவனிக்கல. அதை விட்டுட்டு எங்க தலைவர்கள் சொன்னது, எங்க பெரியோர்கள் சொன்னது, எங்க சேகுமார்கள் சொன்னது, எங்க ஆலிம்கள் சொன்னது என்று சொல்லி மார்க்கத்துல இல்லாததை நாங்க பின்பற்றி நடந்தோம். அதனால இன்னைக்கு நரகத்துல கிடக்கிறோம். எங்களை வழிகெடுத்தது யாரு? அவர்கள் தான், எங்க தலைவர்கள் தான், எங்க ஆலிம்கள் தான், எங்க பெரியார்கள் தான் என்று மறுமையில நரகத்துல போட்டு புரட்டும் பொழுது அவர்கள் இப்படி புலம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். தொடர்ச்சியா சொல்லுவாங்களா, ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அதாப் வல் அன்ஹும் லஅனன் கபீரா. எங்கள் இறைவா, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை அளிப்பாயாக, அவர்களை மிக பெரிய அளவுக்கு சபிப்பாயாக என்று அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனை செய்யக்கூடிய அந்த மக்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்கள், இந்த 3 வசனங்கள் நமக்கு என்ன காட்டுது? நாம் பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான். நபிகளார் தான் நம்முடைய ரோல் மாடல். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்துல உங்களுக்கு என்ன இருக்கிறது? அழகிய முன்மாதிரி. எல்லா துறையிலையுமே, எதுல உங்களுக்கு இல்ல, எல்லா துறையிலுமே இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்கின்றான். இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரில் மௌலூது, கத்தம், ஃபாத்திகா, ராத்திபு, இருட்டு திக்கிறு, அந்த திக்கிறு, இந்த திக்கிறு இல்லாத அனாச்சாரங்களை செய்வதற்கு காரணம் என்ன? எங்க முன்னோர்கள் சொன்னார்கள், ஆலிம்கள் சொன்னார்கள், எங்க தலைவர்கள் செய்கிறார்களே, அப்ப இதான் தப்பாவுமான்னு ஒரு பதில சொன்னாங்களா இல்லையா? அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தில் இல்லாதது அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் சொன்னால் அது கண்டிப்பாக அல்லாஹ்வால் என்ன செய்யப்படும்? அது நிராகரிக்கப்படும்.
நபிகளார் சொன்னார்கள், நம்முடைய உத்தரவு இல்லாமல் மார்க்கத்தில் எதையாவது நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னா அது அல்லாஹ்வால் தள்ளுபடி செய்யப்படும், ரத்து செய்யப்படும் என்று தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நாம அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் கட்டுப்படணும். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. அதன் பிரகாரம் நடந்து நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.